மாலை பொழுதில் கொங்கு ரத்தினங்கள் நூலை வெளியிட்டு பெருமைப்படுத்தி இருக்கிற என்னுடைய வணக்கத்திற்குரிய தவத்திரு சாந்தலிங்க மருதாச்சாரிகளார் ஐயா அவர்களுக்கும் கொங்கு மாமணிகள் நூலை வெளியிட்டு கொங்கு மண்ணுக்கு பெருமை சேர்த்திருக்கிற திருப்பெருந்தூர் குமரகுருசாமி அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மிக அற்புதமாக வழிகாட்டி இருக்கிற நம்முடைய போக்குவரத்து சகோதரர் திரு எஸ்.பி. அன்பரசன் அவர்களுக்கும் கொங்கு ரத்தினங்களை பெற்றுக் கொண்டிருக்கிற நம்முடைய திரு இந்தகுமார் அவர்களுக்கும் கொங்கு மாமணிகள் நூலை பெற்றிருக்கிற திரு தரணிபதி ராஜ்குமார் அவர்களுக்கும் மற்றும் இங்கே இறைவணக்கம் பாடிய சில திரு கமலக்கண்ணன் ஓதுவார் நம்முடைய கொங்கு மண்டலத்திலே தமிழாய்ந்த இளைஞராக விளங்குகிற வரவேற்பை வழங்கி இருக்கிற ஞானபாரதி திரு வே. அனந்தகிருஷ்ணன் அவர்களுக்கும் I am an ordinary man, ordinary worker in an extraordinary political party. இந்தியாவிலே உலகத்திலே தலை சிறந்த அரசியல் கட்சியில ஒரு சாதாரண தொண்டராக இருந்தாலும் இன்றைக்கு எனக்கு பெருமை சேர்க்கிற வகையிலே இங்கே வந்து சிறப்புரையாற்றி இருக்கிற எங்களுடைய பாசத்திற்குரிய திரு அண்ணாமலை அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிற அத்தனை பெரியவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூல் வெளிவருவதற்கு காரணமே 2011ஆம் ஆண்டில் மலேசியாவில் நடந்த கொங்கு நண்பர்கள் சங்க மாநாட்டுக்கு நானும் அண்ணன் யாக்கோக்கா அவர்களும் கவிதாசன் அவர்களும் சென்றிருந்தோம். அங்கே நான் பேசுகிற போது கொங்கு கலாச்சாரம் பற்றி பேசினேன். அண்ணன் யாக்கோக்கா அவர்கள் நீங்க இதை நூலாக எழுத வேண்டும், பேர் இங்கேயே சொல்லுகிறேன் என்று சொல்லி கொங்கு ரத்தினங்கள் என்று பெயர் வைத்து ஒருதான் கொங்கு மாமணிகள் பெயர் வைத்து வரலாம். நம்முடைய தலைவர் அவர்கள் சொன்னது போல கொங்கு வைரங்கள் எழுத ஆரம்பித்து 3-4 கற்று எழுதியிருக்கிறேன். அது கொஞ்சம் மாதம் செய்து கொங்கு நாட்டு வைரங்கள் என்று சொல்லி எல்லா பெரியவர்களையும் உட்படுத்தி மிக விரைவில் எழுதி சமர்ப்பிக்கிறேன் என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய இதில் 28 பேரை நாம் அற்புதமாக வழித்தெடுக்கின்றோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையை சார்ந்தவர்களாக, தலை சிறந்து விளங்கக்கூடியவர்களாக, விஞ்ஞானிகளாக, நீதிபதிகளாக, இன்னும் சொல்ல போனால் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக, சட்டமன்ற உறுப்பினர்களாக வாழ்ந்தவர்கள் இப்படியெல்லாம் இருந்தார்கள், இப்படியெல்லாம் செயல்பட்டார்கள் என்பதை இனியும் வருகிற காலத்தில் முன்னுதாரணமாக இருக்கிற யுக புருஷர்களை நிச்சயமாக எழுதி சமர்ப்பிப்பேன் என்று உறுதியோடு தெரிவித்து இந்த நல்ல நிகழ்ச்சியிலே இந்த நூலை வெளியிட வேண்டும் என்பதற்காக அருமை சகோதரர் அருண் சீனிவாசன் அவர்கள் கடுமையா முயற்சி எடுத்து நிறைய மாறுதல் பண்ணி மறுபதிப்பாக 2 நூல்களையும் வெளியிட்டிருக்கிறார். அவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்தனைவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை அணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்.